ஒரு நல்ல பாம்பு இதுக்குள்ள பூந்துச்சு. பாம்பு தானடா, ஏன்டா பயப்படுறீங்க? பாம்பு அடிக்க வேண்டாங்களா? அதுக்கேண்டா வெளியே கத்துறீங்க? உள்ள போய் அடிக்கிற அறிவு கட்டவன உள்ள கதவை திறக்கிறப்ப எங்கேயாவது போட்டு தள்ளட்டும். அதனால இது பாழடைஞ்ச குடிச்சதானே ஒழிச்சு கொடுங்க. ஒண்ணு பாம்பு பொசுகூட இல்லைன்னா வெளியே ஓடியாலும் நம்ம போட்டு தள்ளிடலாம். நான் தான்டா சொல்லுவேன். நீங்க வெளியில போயிடுங்க. அமைச்சு உங்க கால விழுந்து கட்டுக்கிறேன். நாம 2 பேரும் இந்த நிலைமையில இந்த குடிசைக்குள்ள இருக்கிறத வெளியில இருக்கிற அந்த கூட்டம் பார்த்துச்சு இல்லாத பெண்கள்லாம் கொடுத்து போயிடும். நீங்க வெளியே போயிடுங்க. நீங்க போயிடுங்க. நம்ம வக்கீல் ஐயா மாவன் நம்ம செல்ல கண்ணு ஓமாந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே கொடுவாளால குறிச்சு வெட்ட வேண்டாம். யாராவது அவர்கிட்ட நெருங்கினீங்க அத்தனை பேர் மண்டி நோய்க்கு போடு. என்ன அவளை பேச விட்டு வேலைக்கு பாக்குறீங்க? குடிச்சு கட்டுங்க மண்டி கட்டுங்கப்பா. என்ன காரணங்கிறத சொல்லிட்டு கட்டுங்க. காரணமா கேக்குற? உங்களை கட்டு போட்டு ஊரை கூட்டி வச்சு காரணம் சொல்றோம் தம்பி. என்ன சின்ன கேளு. இது என்ன கொடுமை? எதுக்கு உங்களை கட்டானுவா? ஏன் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. கட்டினவங்களுக்கு தெரியுமா? அவங்களை கேளு. என்னடாது என்ன அக்கிரமா? ஏன் கிளம்பா? உன் பேத்தையும் இந்த பரியணத்து பிள்ளையும் இந்த அத்தை சாமத்துல ஆள் இல்லாத குடிச்சுக்குள்ள பூந்து அக்கிரமம் பண்ணி இருந்தாங்க. ஏய் காட்டேரி, அநியாயமா புழுவாதரா. உன் பொஞ்சாதி புள்ள முகத்தை பார்க்காம போய் சேர்ந்துருவேன். சொல்லக்கண்ணு, ஏன் ஆத்திரப்படுற? அவங்க சொல்றத சொல்லட்டும், அப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் நீங்க பண்ற அக்கிரமம் பொறுக்காம நல்ல பாம்பு குடிசைக்குள்ள பூந்துருச்சு. அதை சுட்டு பொசுக்கணும்னு குடிசைக்கு நெருப்பு வச்சோமா? அப்புறம் என்ன அநியாயம் பாரு. குடிசைக்குள்ள பூந்தது ஒரு பாம்பு, ஆனா அங்க இருந்து வெளியில வந்துச்சே நல்ல பாம்பும் சார பாம்பு ஒன்னா பின்னுக்கிட்டு. யாரு உன் பேசியும் இந்த பெரியாரத்து பிள்ளையும் ஒன்னா பின்னுக்கிட்டு எல்லாரையும் கேட்டு பாரு. இவங்க எல்லாம் அனுமானத்துல சொன்னாங்க. நடந்ததை நான் சொன்னேன். செல்லக்கண்ணு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தது, நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நீரின் வேகத்திலையும் சுழற்சியிலையும் செல்லக்கண்ணு கட்டிக்கிட்டு இருந்த புடவை ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இருட்டுற வரையில தண்ணியில இருந்துட்டு பார மரவிலையும் மரத்து மரவிலையும் ஓடியாந்து செல்லக்கண்ணு இந்த குடிசைக்குள்ள போந்தது. நிலைமையை ஒரு மாதிரி யூகிச்சுக்கிட்டு நானும் பின்னாடியே வந்து என் வேஷ்டி அவுத்து வெளியே நின்றபடியே செல்லக்கண்ணு கொடுத்தேன். அடுத்த நிமிஷம் செல்லக்கண்ணு மரண கூச்சல் போட்டது. உள்ள போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குது. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள இவங்க எல்லாம் குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க. நெருப்புக்கும் பாம்புக்கும் மத்தியில நின்னு சத்த வச்சுக்கிட்டு இருந்தப்ப, இன்னாண்டே நீங்க வெளியே போயிடுங்க, இந்த நிலைமையில இவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா வீண் படி வந்து சேரும்னு செல்லக்கண்ணு கதறிச்சு. வாசி, நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? வரமாட்டேன்னு சொன்ன செல்லக்கண்ணை நான் தான் பலவந்தமா கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியில போட்டேன். என் தாய் மேல ஆணையா இதான் நடந்தது. நாங்க இத்தனை பேர் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறோம். யார கேட்டு கை தவிர்த்து சத்தியத்தை ரொம்ப நேரம் கட்டி வைக்க கூடாதுடா. நாமா அவுத்து விட்டா தப்பிச்சோம், தானா அவுத்துக்குச்சு பூமி தாங்காதுடா. அப்ப இவர் பேசுறதெல்லாம் சத்தியம் நீ நம்புற? நான் நம்புறேன்டால. ஏல, ஒண்ணு மனுஷன் சத்தியத்தை பேசணும், அதுக்கு நல்ல ரத்தம் வேணும். அதான் ரொம்ப பேருக்கு இல்லையே. அத நல்ல ரத்தம் இருக்கிற 2 பேரும் சத்தியத்தை பேசினானா அதை நம்பணும் இல்ல. சத்தியம் பேசவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன்னா நாமெல்லாம் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னடா ரோக்கியது இருக்கு? மாசி, உண்மையை புரிஞ்சுக்காத இந்த கூட்டம் தான் இந்த பொண்ணை வாழா வெட்டியாக்கு வேங்குது. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்ட நீ இந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சிடறேங்கிறிய என்ன அர்த்தம்?
நாங்க 2 பேரும் தப்பு பண்ணாதானே இந்த கூட்டம் சொல்லுது. அவளுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா எனக்கு என்ன தண்டனை? சரியான தம்பி, இந்த கூட்டத்தாலெல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் முறையில நான் தான் தண்டனை கொடுக்கணும். கூட கொடுப்பேன், தாங்க மாட்டேன். நீ போ, நான் இந்த பசங்களை பேசுறேன். நீ எல்லாம் பஞ்சாயத்து போர்டு தலைவன், இந்த நாட்டோட தலைவர்த்தியா? இந்த பார், நாட்டை பத்தி எல்லாம் நம்ம பத்தி பேசுவோம். என்ன தண்டனை சொல்லு. விட மாட்டேன். சொல்லுமே. என்ன பார்த்தா நீ செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணு கழுத்த தாலியா கட்டணும். கட்டுறேன். குழந்தை வேண்டாம். குழந்தை என்ன வேண்டாம்? என் பேத்தியே கட்டிக்கணுங்கிற நினைப்பு வேண்டாம். குழந்தை ஏன் வேண்டாம்? குழந்தை தங்கத்தை பாதுகாக்க தகர பொட்டிக்குள்ள வச்சு புட்டிக்கலாம். தகரத்தை பாதுகாக்க தங்க பொட்டிக்குள்ள வச்சு புட்டிக்கலாமா? அது புத்திசாலித்தனமா? குழந்தை பாரு அம்மாச்சி, தங்கம் யாரு தகரம் யாரு அதை நான் தெரிஞ்சுக்கணுமே. ஏன் ராசா, நான் தூக்கி வளர்த்த ராசா, நீதான் தங்கம், ஏன் பேச்சு தான் தகரம். இருக்கட்டுமே, நான் தங்கம் தானே. இந்த தங்கம் பாதுகாக்கப்படணும்னா உன் பேத்தி மாதிரி ஒரு தகரம் தேவைங்கிறது பெரிய மனுஷன் உன் வாயிலிருந்து வந்திருக்கு. வேதம் சொல்ற பரம்பரையோட நான் தக்குறி பைய பேசி ஜெயிக்க நினைச்சனே, அது முடியுமா? கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், உன் காலில் விழுந்து காட்டுக்கிறேன். சருகா போனது சாதி உனக்கு சம்மந்தம் வேண்டாம். சம்மந்தம் வச்சுக்கிட்டா என்ன? ஐயோ நீங்க சாதியா போடியே. ஒரு பெண்ணு மேல பழி சுமத்தப்பட்டான். பழி சுமத்தப்பட்டவன் எக்கேடாவது கெட்டு போட்டுன்னு பேடி மாதிரி ஓடி போறான் பாரு, அவன் தான் கீழ்சாதி. பழி சுமத்தப்பட்டவளை உலக சொல்ற பழி சொல்லுக்கு அஞ்சாம பலர் முன்னிலையில அவ கழுத்துல கட்டாம் பாரு தாலி, அவன் தான் மேல் சாதி. மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறது பிறப்பு நாள் அல்ல, குணத்தினால்.